ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கொஞ்ச நேரம் கூட நம் வாயை திறந்த ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று பார்க்கிறோம். வாயை திறந்த எல்லா கவலைகளை மறந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக வந்திருக்கிறதா நம் ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமே எல்லாவற்றிலும் மேலானது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாயை திறந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த காலை வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா வேளைகளிலும் நீர் எங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளாத தெய்வம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் உலாவுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, உங்கள் தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோம். அந்த பாடலை கூட ஒரு ஆங்கில பாடலை பாடி ஆண்டவரை இந்த காலை வெள்ள ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர் அவர் யெகோவா ஈரே. எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதரை கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர் அவர் யெகோவா ஈரே. எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் தந்து என்று ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவா ஈரே காத்துக் கொள்வார். Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me, for me, for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches in glory. He will keep His angels in charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர் அவர். Jehovah Jireh, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும்
என் தேவன் தந்து என்றும் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவாயிரே காத்துக் கொள்வார். என்னை யெகோவாயிரே காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் தருபவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் கூட பல தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அதெல்லாம் அறிந்தவராக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே கூட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். பாருங்கள், வேதத்தில் பார்க்கும்போது கூட யாபேஸ் என்ற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். அவருடைய தாய் அவரை பிறக்கும்போதே துக்க முகத்தோட கூட அவருக்கு துக்கம் என்று பெயர் வைத்து யாபேஸ் என்று அழைக்கிறாள். பாருங்கள், அவர் தேவ சமூகத்துக்கு வந்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் அதை கேட்டருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக ஒரு துக்க முகத்தோடே தான் அவர் தேவ சமூகத்துக்கு வந்தார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய துக்கத்தை மாற்றினார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய சகோதரர் எல்லாரிலும் அவர் கனம் பெற்றவராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நீங்களும் கூட ஏதோ ஒரு துக்கம் கடந்த நாட்களாக பிள்ளைகள் மத்தியிலே, குடும்பத்திலே, மனைவி மத்தியிலே, பலவீனத்திலே, எதிர்பார்த்த காரியத்தில், பிள்ளைகளுடைய வேலை விஷயத்தில், ஃபீஸ் கட்டுற காரியத்தில், அட்மிஷன் விஷயத்தில், அலுவல்களிலே, அலுவலக ஸ்தலங்களிலே, இப்படி உங்களை மனஸ்தாபப்படுத்துகிற ஏதோ ஒரு துக்கம் கடந்த நாட்களிலே வீட்டில் அழுதிருப்பீர்கள், புலம்பியிருப்பீர்கள். ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? ஏன் நான் மட்டும் இப்படிப்பட்ட வழியிலே கடந்து போகிறேன்? என்னோட துக்கம் சந்தோஷமாக மாறாதா? என்னோட கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று கலங்கி நீங்கள் அழுது தவித்து கொண்டிருந்திருக்கலாம். யாபேஸ் தேவ சமூகத்துக்கு வந்தார். ஆனாலும் கூட துக்கமுகத்தோடே தான் தேவ சமூகத்துக்கு வந்தால், ஆனாலும் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றின பொழுது அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி, ஹல்லேலூயா, அவள் பிள்ளைக்காக தேவ சமூகத்துக்கு வந்தாள். கர்த்தர் அவளுக்கு ஒரு புத்திரனை கொடுத்து சாமுவேல் என்ற ஒரு மகனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். பின்பு அன்னாள் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது துக்கமாக வந்தாள். ஆனால் போகும் பொழுது துக்கமாக இருக்கவில்லை என்ற வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட வரும்போது துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரியே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். சகோதரரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை, ஒரு அற்புதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். அது நிமித்தம் நீங்கள் இந்த நேரத்தில் துக்கமாக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தேவ சமூகத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்கள், அந்த சாமுவேல் அவள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணின தேவ மனிதன், இப்படியெல்லாம் புகழப்பட்டார். அந்த பிள்ளைக்கு புகழப்படும் போது அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள். அதுபோல உங்களை குறித்து ஒரு சந்தோஷமான காரியம் கர்த்தர் வைத்திருக்கிறார். கடந்து போகிற சூழ்நிலைகள்
துக்கமாக இருக்கலாம். உங்கள் துக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்திலே சந்தோஷமாகவே மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். பாடுவோம், சந்தோஷமாகவே பாடுவோம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். ஹல்லேலூயா. கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. ஆமென். ஹல்லேலூயா. கலங்காதே மகளே, கலங்காதீங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கைவிட கர்த்தர் நம் மத்தியில வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் புதியன புதிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், பெரிய காரியம் செய்ய போகிறார் மகளே. இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா. ரிபர பர 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 பர. ஓ ஷபரல மரி பர 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 பர. ஷபரல முரி பர பர வாக்கரல முரல முரி பர 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 பர. பர 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 பர. ஷபரல மரி பர 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 பர. ஓ ஷபரல மரி பர 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 பர. ஷக்கரல பரல மரி பர 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 பர. ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேலாக சோதிக்கப்பட ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென். 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 தாங்கிடும் பெற தருவார், ஷபரல மரி பர 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 பர. வழி செய்வார். தாங்கிடும் பெற தருவார், செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே 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 வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீரின் பீடம் நமக்கு உண்டு, பாடுவோம், வாயை திறந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ரிபர பர 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 பர. நீரின் பீடம் நமக்கு ஷபரல மரி பர 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 பர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 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 கலங்கிடவே வேண்டாம், ஆமென். கலங்கிடவே வேண்டாம்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிட மாட்டார்கள், புதிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார் நிச்சயமாகவே. அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் கரம் கொடுத்து தூக்கி எடுக்கிறவர். நீர் விழுந்த நிலையிலே கிடந்தாலும் கூட உன்னை பார்த்து தள்ளி போகிற தேவன் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன். கிட்ட வந்து கை கொடுத்து தூக்கி எடுக்கிற தெய்வம் நாம் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விட்டு நாம் விலகி போனாலும் அவர் நம்மை விட்டு விடுவதாக இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நகோமி கூட கொஞ்ச காலம் பஞ்சம் விலகி போனாங்க. பெத்லகேமில் ஆண்டவர் இருக்கிறார், அவரை விட்டு விலகி மோவாபுக்கு போனாங்க. எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரோடு கூட வைத்திருக்கிற உறவில், அவரோடு கூட சம்பாஷிக்கிற காரியத்தில், அவரோடு கூட உட்காருகிறதுல, அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதுல நீங்களும் கூட சில காலம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம். நீங்களும் கூட கொஞ்ச காலம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். கொஞ்ச காலம் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். எதிர்பார்க்கிறது கிடைக்காத வேளையிலே மனம் சஞ்சலித்து, இவ்வளோ ஜெபம் பண்ணினேனே, இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லையே, சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு விலகி கொஞ்ச நாட்கள் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவிலே பின்வாங்கி போயிருக்கலாம். பிரியமானவர்களே, நகோமியும் போனால் ஆண்டவர் அவளை விடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பெத்லகேமுக்கு மீண்டும் திரும்பி வரும்படியாக கர்த்தர் கொண்டு வந்து தம்மோடு கூட தம்முடைய அன்பிலே இழுத்து கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் அவளை விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் விலகி போனாலும் உங்களை விட்டு விலகாத ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை வைத்திருக்கிற காரியங்களை, ஹல்லேலூயா, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நகோமியுடைய வாழ்க்கையே கசப்பாக இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை, அந்த கசப்பான அந்த காரியத்தை மதுரமாக மாற்றி கொண்டு வந்து தம்மோடு இணைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் மதுரமான இந்த இயேசுவை ருசிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, மீண்டும் அவருடைய உறவிலே இணைத்து கட்டும்படியாக, உங்களை கிட்டி சேர்க்கிறவராக கர்த்தர் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உங்களோடு இடைபடுகிற தேவனாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கசப்பை எல்லாம் மறந்து விடுங்கள். ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்திலே நீங்கள் நெருங்கி வாங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். தாவீது அதை தான் செய்தார். என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் துதிக்கிற பாத்திரமாக அவரோடு கூட இணைந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள் இருந்தாலும் தேவனை மாத்திரம் விட்டு விலகிடாதீங்க. அவருடைய சமூகத்துக்கு வருகிறதை மாத்திரம் விட்டு விலகிடாதீங்க. சபைக்கு வருகிறதை மாத்திரம் விட்டு விடாதீங்க. பிரியமானவர்களே, அங்குதான் தேவன் உலாவுகிறார். அங்குதான் தேவன் பரிபூர்ண சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற தேவனாக நம் மத்தியிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக பெத்தேலுக்கு திரும்பி வந்தால் அந்த பெத்லகேமிலே ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். அப்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள். அல்லேலூயா. அது நல்ல வாயை திறந்து கைகளை தட்டி எல்லா காரியங்களையும் மறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க.
ஆண்டவர் நோக்கி பாடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவா நான் நீதினால் விசேஷித்தவர் ராஜா. பாடுவோம் விசுவாசத்தோடு கூட. ஆண்டவர் நான் விசேஷித்தவனாக, நான் நீதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அசைவிடம் யோசிப்பவர். எதினால் இது எதினால். ஆமென். என்னோடு வருவதினால். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. என்னோடு பாடுவோம் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து சந்தோஷமாக. பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போல என்னோடு வருவார். ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாறாவி நீரை மதுரமாக மாற்றுகிறவர்
நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனம் வாயை திறந்து ஆராதிப்போம். என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர் என் கசப்பை எல்லாம் மதுரமாக மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் ஏக்கத்தை எல்லாம் தீர்க்க என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று கலங்குறீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சகோதரரே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சிறு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சபையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தாய் தகப்பன்மார் கூட நமக்கு ஒன்றுமே வைக்காம போயிடுவாங்க. பல நேரத்தில் நாம் வெறுமையாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றை விலையேற பெற்ற பொக்கிஷம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நற்பொருள் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல செய்தி நம்மோடு கூட இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நமக்கு போதும். இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு இல்லை என்றாலும் கூட ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாமே நம்மை தேடி வருங்க. எல்லாமே நம்மை தேடி வரும். எதை தேடி நாம் போக தேவையில்லை, நம்மை தேடி எல்லாமே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை கொஞ்ச நேரம் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஆண்டவரை நன்றியோடு புகழ்வோமே. ஆண்டவர் எவ்வளோ மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை தூக்கி எடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பலவீன பாதைகளிலே கர்த்தர் நம்மை கரம் கொடுத்து என் மகளே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ வேலைகளில் கைகளில் காசு இல்லாமல் அடுத்த நாள் எப்படி என்று கலங்கி தவித்த நேரத்தில் எல்லாம் நீ கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்தினாரே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை கொஞ்ச நேரம் மனதார, கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்து ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். வாய்களை திறந்து ஒவ்வொருவரும், யாரும் அமைதியாக இராதபடிக்கு ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தோடு கூட உரத்த சத்தத்தோட கூட கம்பீர சத்தத்தோட கூட, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கம்பீர சத்தத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் துதிப்போமே. வாயை திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிற வேளையிலே கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். பிரியமான, ஏதோ உங்களை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் 2-3 தடவையாக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும்போது எனக்கு கர்த்தர் கொடுத்த பாடல்கள் இதுதான். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டது இதுதான். நிச்சயமாகவே சபையாருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவேன். நிச்சயமாகவே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நான் அற்புதங்களை செய்வேன். நிச்சயமாகவே சபையை நான் ஆசீர்வதிப்பேன். நான் மீண்டுமாக கேட்கும்போது கூட, ஒரு ஆராதனைக்கு போயிருந்த பொழுதும் கர்த்தர் அப்படி அந்த பாடல்களே தான் பாடினார். இன்னொரு இடத்துலையும் நான் போய் உட்காரும்போது கர்த்தர் இந்த பாடல்களை கொண்டு தான் நடத்தினார். அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்படி என்று பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, வேலை ஸ்தலத்திலே அவர்களை குறித்து ஒரு உயர்வை வைக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நம் விசுவாசத்தோட கூட இந்த பாடலை பாடுவோம். விசுவாசத்தோட வாயை திறந்து சத்தத்தோடு பாடுங்க. நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பாடுவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். ஆசீர்வாதத்தோடு நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம். ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. பாடுவோம். விசுவாசத்தோடு வாயை திறந்து பாடுவோம். ஒன்றும் தடையில்லையே. ஆமென். இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாக போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆரோக்கியம் தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையுமே பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். விசுவாசம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடித்து நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, முகமுகமாக பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடித்து நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ரிட்டர்னில் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென்.